முத்தென மாறியவள் பொழிந்தாள் மாற்றம் தந்து புவி விளைந்தாள். ஏகையிட்ட கையோ மறவா உண்டகை மறந்ததை நீர் நிலக்காற்று அனைத்தையும் கெடுத்தோம். வாழ்க்கை விளிம்பில் நாம் வாழ்க்கை சொகுசாக பார்த்தோம். பூமி நரகமாட்சி இனியும் இழைக்கவில்லை என்றால் நாம் விழும் இடத்தில் முளைக்காது நம் சந்ததியும். இப்படிக்கு ரமணி. ரமணி அவர்களின் கவிதை ஒரு விமர்சனம். முத்தென மாறி அவள் பொழிந்தாள் மாற்றம் தந்து புவி விளைந்தாள். இந்த 2 வரிகள் இயற்கையின் அழகையும் மழையின் வளத்தையும் அழகாக விவரிக்கின்றன. மழை பெய்யும் போது அது மண்ணுக்கு உயிர் கொடுத்து பூமியை செழிக்க வைப்பதை கவிஞர் முத்தென மாறி அவள் பொழிந்தாள் என்ற வார்த்தைகளால் உருவகப்படுத்துகிறார். ஈகை இட்ட கையோ மறவா உண்ட கை மறந்தே. இந்த 2 வரிகள் மனிதகுலத்தின் நன்றியற்ற தன்மையை விமர்சிக்கின்றன. இயற்கை நமக்கு உணவு, தண்ணீர் மற்றும் காற்று போன்ற அடிப்படை தேவைகளை வழங்குகிறது. ஆனால் நாம் அந்த கொடைகளை மறந்து விடுகிறோம். நீர், நில, காற்று அனைத்தையும் கெடுத்தோம். வாழ்க்கை விளிம்பில் நாம். இந்த 2 வரிகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் விளைவுகளை விவரிக்கின்றன. நாம் நமது நீர்நிலைகள், காற்று மற்றும் மண்ணை மாசுபடுத்தி நமது சொந்த வாழ்விடத்தை அழித்து வருகிறோம். இதன் விளைவாக நாம் இன்று சுற்றுச்சூழல் பேரழிவின் விளிம்பில் நிற்கிறோம். வாழ சொகுசு பார்த்தோம், பூமி நரகம் மாட்சி. இந்த 2 வரிகள் நுகர்வுவாதத்தின் விளைவுகளை விமர்சிக்கின்றன. நாம் பொருள் சேர்க்கை மற்றும் சொகுசு வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்தி இயற்கையுடனான நமது இணைப்பை இழந்துவிட்டோம். இதன் விளைவாக பூமி நமக்கு வாழ ஒரு நரகமாக மாறி வருகிறது. இனியும் விழிக்கவில்லை என்றால் நம் விழுந்த இடத்தில் முளைக்காது நம் சந்ததியும். இந்த 2 வரிகள் நமது செயல்களின் விளைவுகளை பற்றி எச்சரிக்கின்றன. நாம் இப்போது நமது வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நமது சந்ததியினர் வாழ தகுதியான ஒரு உலகத்தை விட்டு செல்ல மாட்டோம். இப்படிக்கு ரமணி. முடிவுரை. ரமணி அவர்களின் கவிதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது மனிதகுலத்தின் நன்றியற்ற தன்மை, நுகர்வுவாதத்தின் விளைவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவின் அபாயங்கள் பற்றி எச்சரிக்கிறது. இயற்கையுடன் நமது உறவை மீட்டெடுக்கவும் நமது கிரகத்தை எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாக்கவும் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவிஞர் வலியுறுத்துகிறார். கவிதையின் சிறப்பம்சங்கள். கவிஞர் இயற்கையின் அழகையும் மனிதகுலத்தின் நன்றியற்ற தன்மையையும் சுற்றுச்சூழல் பேரழிவின் அபாயங்களையும் சக்தி வாய்ந்த உருவகங்கள் மற்றும் படங்களுடன் விவரிக்கிறார். கவிதை எளிமையான மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இது அனைத்து வாசகர்களுக்கும் புரிந்து கொள்ள எளிதானது. கவிதையின் செய்தி தெளிவானது மற்றும் நேரடி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துக.